சுமார் 63 ஆண்டு காலங்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவா இருந்தார்கள் என்றால் உலக முஸ்லிம்களுக்கு அவர்கள் ஷரியத்தாக இருந்தார்கள். அவர்கள் தான் ஷரியத். அவர்கள் நின்றது, அமர்ந்தது, படுத்தது, உறங்கியது, உண்டது, உடுத்தியது, நடந்தது, பேசியது, பழகியது எல்லாம் ஷரியத். பேசியதெல்லாம் ஷரியத். அவர்கள் செய்ததெல்லாம் ஷரியத். ஏன் அவர்கள் மௌனமாக இருந்தது கூட ஷரியத். பல நேரங்களில் மார்க்க சட்டத்துக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? இந்த செயல் நடக்கிற போது நாயகம் அமைதியாக இருந்தார்கள், எனவே அது அனுமதிக்கப்படுகிறது என்று எழுதுவார்கள். பெருமானார் அமைதியாக இருந்தாலும் ஷரியத், பேசினாலும் ஷரியத், சொன்னதும் செய்ததும் ஷரியத். காரணம், இந்த உலகத்தில் நிறைய பேருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இருக்கும். சொல்லும் செயலும் பொருந்தி போகிற, சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் பெருமானாரினுடைய பிறப்பை, அவர்களின் புகழை கொண்டாடுகிறோம், அவர்களை பற்றி பேசுகிறோம். ஒரு மனிதன் தலைப்பு செய்தியில ஒரு 10-100 வருஷம் நிற்கிறது பெருசு. 1400 வருஷமா ஒருவர் மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து கொண்டே இருக்கிறார். வேற வார்த்தையில சொன்னா, அவர்களை நம்பியவர்களுக்கு அவர்களே வழிகாட்டியாக சுமார் 15 நூற்றாண்டுகள் வாழுகிறார். இன்னும் வேற மாதிரி சொன்னா, அவர்களின் எதிரிகளை தூங்க விடாமல் 1400 வருஷமாக அவர்களை பற்றியே விமர்சித்துக் கொண்டே இருக்குமாறு செய்து வைத்து விடுவது, அது ஒரு பெருவாழ்வு. அந்த வாழ்வு ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளது. 1400 வருஷமாக அவர்கள் கேபிட்டல் நியூஸ், அவர்கள் முதன்மை செய்தியிலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய மங்கா புகழை, சாகாத சரித்திரத்தை, நீண்டு கிடக்கிற அவர்கள் வாழ்வியல் வாக்குகளையும் வசனங்களையும் வரலாறுகளையும் எடுத்து பேசிக்கொண்டே இருப்பதன் மூலம் பெருமையும் பெருமிதமும் கொள்ளுகிறது அவர்களின் உம்மத்தாக இருக்கிற இந்த உம்மத்தே முஹம்மதியா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்கிற செய்தியில் யாரெல்லாம் மகிழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் பெரும்பாக்கியம் பெற்று விட்டார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், திருக்குரானில் ஒரு சூரா அபூ லஹப். அபூ லஹபுடைய கைகள் நாசமாகட்டும் என்று குரான் சபிக்கிறது. அந்த அபூ லஹபுக்கு இறைவன் பெருமானார் பிறப்பின் போது மகிழ்ந்த காரணத்தால் அல்லாஹ் ஒரு பெருங்கிருபை அவர்களுக்கு செய்கிறார். ஆம், அவர்கள் இறந்து ஏறக்குறைய 1 வருஷம் கழித்து அவர்களின் உடன் பிறந்த சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கனவிலே காணுகிறார்கள் அபூ லஹபை. காரணம், அபூ லஹபை குரான் சபிக்கிறது. குரான் ஓதுவோரெல்லாம் சபிக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அபூ லஹபையும் மனைவியையும் அவன் சம்பாதித்தது சேர்த்ததையெல்லாம் சபித்து வைத்து விட்டான். என்ன நடக்கிறது, உனக்கு என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். அபூ லஹப் சொல்லுகிறார், எனக்கு வேதனை தான், ஆனால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நபிகள் நாயகம் பிறந்த போது என்னிடமிருந்து ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சிக்காக நான் வேதனை குறைக்கப்படுகிறேன். ஆம், சுவைபா என்ற ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி பெருமானாருக்கு பால் கொடுத்த பெண்மணி. ரசூலுல்லாஹுவுக்கு செவிலித்தாயாக இருந்து பாலூட்டியவர்கள் 4 பேர். அதில் ஒருவர் சுவைபா. ஒரு குறுகிய காலத்தில் சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா அபூ லஹபின் அடிமை பெண்ணாக வேலை பார்த்தவர்கள். அந்த அடிமை பெண்ணும் பெருமானாருக்கு பால் கொடுத்தவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து விட்டார்கள் என்கிற செய்தியை அந்த வீட்டிலே இருந்து ஒரு குழந்தை பிறப்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிற குறைஷிகளின் ஹாஷிம் குடும்பத்திற்கு சொல்ல இந்த சுவைபா என்கிற அடிமை பெண்மணி ஓடோடி வருகிறார்கள். வந்து அபூ லஹபிடத்திலே சொன்னார்கள், உங்கள் சகோதரருக்கு மருகுமாகிவிட்ட, காலஞ்சென்று விட்ட உங்களின் சகோதரருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தி சொன்னவுடன் மகிழ்ச்சியான செய்தியை சொன்னதற்காக விரல் நீட்டி உன்னை உரிமையிடுகிறேன் என்று விரல் நீட்டி சுவைபாவை சொன்ன காரணத்தால் அபூ லஹப் சொல்லுகிறார், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கனவு இது. திங்கட்கிழமை என்று மாத்திரம் இந்த விரலில் எந்த விரலை நீட்டி சுவைபாவை உரிமை என்று சொன்னேனோ அந்த விரலிலே இருந்து
ஒரு திரவம் சுரக்கிறது, ஒரு குளிர்பானம் சுரக்கிறது, கபரில் எனக்கு அது கிடைக்கிறது என்று அபூலகப் சொன்ன செய்தி நிறைய கிதாபுகளில் இருக்கிறது. நான் மேலே சொன்ன இத்தனை கிதாபுகளிலும் அந்த செய்தி பதிவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் உலகத்தில் அவர்களின் பிறப்பு பேசப்படுகிற பொருளாக ஆகியிருக்கிறது. ரசூலுல்லாஹுவுக்கு யார் தந்தையாக வேண்டும், தாயாக வேண்டும், தாத்தாக்கள் எப்படி இருக்க வேண்டும், தோழர்கள் எப்படி இருக்க வேண்டும், வாழுகிற ஊரும் நிலவும் சூழலும் எப்படி இருக்க வேண்டும், எல்லாம் அல்லாஹுவால் முடிவு செய்யப்பட்டவை. ஆதமிலிருந்து தொடங்கி எம்பெருமானார் பிறப்பு வரைக்கும் இருக்கிற அந்த தலைமுறையில் ஒருவரும் தவறான உறவுகளில் இருந்ததில்லை. எல்லாம் நிக்காஹ் என்கிற சட்ட ரீதியாகவே அந்த வம்சம் வந்திருக்கிறது. இது ஏதோ 4 தலைமுறை தாத்தாக்களை பற்றி செய்தி அல்ல. பெருமானாரிலே தொடங்கி அப்துல்லா, அப்துல் முத்தலிப், ஹாஷிம், அப்து முனாப், குசை, கிலாப் இப்படியே போகிற அந்த நீண்ட தொடர் ஆதமிலே போய் முடிவடைகிறது அல்லவா? அது வரைக்கும் ஒழுங்கு பரம்பரை. அந்த ஒழுங்கான பரம்பரையினுடைய கடைசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் எப்படி பிறந்தார்கள் என்பதும், பிறந்த போது இந்த உலகத்தில் ஏற்பட்ட அற்புதங்கள் என்று சொல்லுங்கள் அல்லது அதிர்வுகள் என்று சொல்லுங்கள், அத்தனையும் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அல்லாஹ் அப்படி ஒரு பெரும் பிறப்பாய், பெரும் சிறப்பாய் அல்லாஹ் அந்த பிறப்பை